மீனம் ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மனதில் இரக்கம் மற்றும் அன்பு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு மனமாக மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அவங்களுடைய நிலைமைகளை உங்களுடைய சொந்த பிரச்சனைகளாக நினைத்து உதவி செய்ய முயற்சிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். எப்படியாவது அவங்களுக்கு முயற்சிகளை ஒரு நல்ல விதத்துல நம்மளால முடிந்த ஒரு உதவிகளை செய்து நன்மைகளை அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம தேடி கொடுக்கணும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்த நாட்கள் இன்னும் இழந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய உதவிகளை அவர்கள் மதிக்காமல், எனக்கு நீ செய்து கொடுக்கக்கூடிய உதவியால் எனக்கு எந்த விதமான பலனும் இருக்காது என்று நினைத்து மற்ற ஒரு நபரின் உதவியை அவர்கள் வாங்கி கொண்டு, ஆனால் அந்த உதவியை வாங்கி அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேறினார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதனால் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் உங்களை தேடி வந்த நபர்கள் நீங்கள் அவர்களை மதிக்காமல் கூட போயிருந்திருக்கலாம். அவர்கள் கொடுத்த உதவிகளை நீங்கள் மதிக்காமல் போனதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன கஷ்டங்களும் கவலைகளும் இன்னும் உருவெடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏன் பல நேரங்களில் உங்களுடைய உழைப்பு, பணங்கள், மன அமைதிகள் என பலவற்றை மற்றவங்களுக்காகவே நீங்கள் கொடுத்தீர்கள். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்த உதவிகளை எல்லாருமே மறந்துவிட்டார்கள். ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் ஒரு உதவிகள் கஷ்ட காலத்தில் செய்தார்கள் என்றால், என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த ஒரு உதவியை நான் மறக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் மீனம் ராசியான நபர்கள் இன்னும் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனால் மீனம் ராசி என்பர்களை உங்களுடைய நல்ல மனங்கள் உங்களுடைய பலவீனங்களாக மட்டும் இருக்காது, அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமும் தான். ஆனால் மற்றவங்க உங்களுடைய உதவிகளை மறந்தாலும் நீங்கள் செய்த நல்ல செயல்களில் மதிப்பு என்பது குறையவே குறையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் மீனம் ராசியான உங்களுக்கு கருணை நிறைந்தவர்கள் என்று அனைவராலுமே போற்றப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமான ஒரு பாடத்தை மட்டுமே தான் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இனிமேலாவது நீங்கள் எந்த நபரிடம் கருணையாக இருக்க வேண்டும், யாரை எதிர்த்து நிற்க வேண்டும், யாரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதே மாதிரி ஒன்றாக இருந்த குடும்பத்தை கூட பிரித்த ஒரு சம்பவங்களும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பூமிகாரகனும் சுகஸ்தானாதிபதியும் பலம் இழந்து நின்ற வேலைகளில் எத்தனையோ இன்பத் துன்பங்களை ஒன்றாக கடந்துவிட்டு ஒரு கோட்டையை போல ஒற்றுமையாக இருந்த உங்களுடைய குடும்பத்தை சில துரோக சம்பவங்கள் துண்டு துண்டாக உடைத்து போட்டு குடும்பத்தையே இரண்டாகவே பிரித்து விட்டது. என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்கள், என்னுடைய மனைவியை என்னுடன் அனுப்புங்கள், குழந்தையை என்னுடன் அனுப்புங்கள், அல்லது எங்களுக்கு டைவர்ஸை வாங்கி கொடுங்கள் என்று கணவன் மனைவிக்குள்ளையும் பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள், கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் என அனைத்து இடங்களிலும் இந்த மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு யாரை நம்ம குறை சொல்வது, யார் மீது சந்தேகப்படுவது என்று தெரியாமல் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட காலங்கள் எங்கே? இன்று ஆளுக்கு ஒரு திசையில் எதிரிகளைப் போல பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் எங்கே என்று நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று கலங்கிய ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய குடும்ப பாசத்திற்கு விதியை விளையாடிய ஒரு கொடூர நாடகம் என்றால் அந்த ஒரு நாடகம் இதுவாகத்தான் இருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். ஆனால் சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் வருகிறார்கள், ஏன் பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறார்கள் என்று தெரியாமல் எத்தனையோ விதமான கஷ்டங்களை தேடி கொடுத்து விட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து விட்டும் போயிட்டார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும், எந்த முடிவை எடுப்பது, எந்த முடிவை எடுத்தால் அது நமக்கு சாதகமாக இருக்கும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாமலேயே போக வைத்து விட்டது. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விதி முழுமையாக சாதகமாக மாறி நிம்மதி, மகிழ்ச்சி, வளமெல்லாம் தேடி வந்து உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். துன்பங்களின் இருண்ட காலங்கள் முடிந்துவிட்டதாக பிரபஞ்சத்தின் அதிபதியான குரு பகவான் இப்பொழுது கட்டளையிட்டு விட்டார். இதுவரை உங்களை தாழ்த்திய விதிகளும்
இனிமேல் உங்களுடைய உயர்வை நோக்கி அசுர வேகத்தில் ராஜபாட்டையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அந்த காலத்தையும் நேரத்தையும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உங்களை தாழ்த்திய விதிகள் இனிமேல் உங்களுடைய உயர்வை நோக்கியும் அசுர வேகத்தில் ராஜபாட்டையில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் யாவும் தங்கும் தடையுமின்றி வெற்றியை நோக்கி மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே போகும். பொருளாதார பற்றாக்குறைகள் எல்லாம் நீங்கி சேமிப்புகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். மன அமைதி, குடும்ப ஒற்றுமைகள், தொழில் வளர்ச்சிகள் என வாழ்க்கையின் அத்தனை அத்தியாயங்களிலும் நீங்கள் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். மீனம் ராசிக்காரங்கள் சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் இப்பொழுது உயரப்போகுது. இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் நிம்மதி, மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தோடு அமையும் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு திண்ணமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மனதுக்கு பிடித்த நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தான் பார்க்கப்படுது. நீங்கள் நினைத்ததை விட நல்ல முறையில் ஒரு விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த சூழல்களை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல்கள் உங்களை தேடி வரலாம். உங்களுடைய மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் கூட நடக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு செய்திகளும் வரலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை என்பதை உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டிவிடும். சில நேரங்களில் ஒரு நல்ல செய்தி வாழ்க்கையின் முழு பார்வைகளையும் மாற்றிவிடும். இதுவரை இருந்த கவலைகளுக்கு நடுவில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து காலங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதெல்லாம் பிறக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மீனம் ராசியில் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்புகள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். எந்த செயலிலும் உற்சாகத்தோடு நீங்கள் ஈடுபட்டு வந்தாலே போதும். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் மேன்மைகள் என்பது உன்னிமேல் உண்டாக தொடங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை போக்கில் ஒரு மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் காணப்படும். பிள்ளைகளின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றினால் அதுவே மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை உருவாக்கும். புதுவிதமான இலக்குகள் பிறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் கொண்டு வந்து சேர்க்கும். இப்படிப்பட்ட செயல்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். மீனம் ராசிக்காரங்கள் சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் இப்பொழுது உயரப்போகுது. இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் நிம்மதி, மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தோடு அமையும் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு திண்ணமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மனதுக்கு பிடித்த நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தான் பார்க்கப்படுது. நீங்கள் நினைத்ததை விட நல்ல முறையில் ஒரு விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த சூழல்களை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல்கள் உங்களை தேடி வரலாம். உங்களுடைய மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் கூட நடக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு செய்திகளும் வரலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை என்பதை உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டிவிடும். சில நேரங்களில் ஒரு நல்ல செய்தி வாழ்க்கையின் முழு பார்வைகளையும்